நான் பார்க்க போகிறது பயிற்சி 5.4 செகண்ட் சம். கொஷின் பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 16 மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை 64 ஈக்குவல் 1 என்ற அதிப்படை வரையத்திற்கு 10x மைனஸ் 3y ப்ளஸ் 9 ஈக்குவல் 0 என்ற நேர்கோட்டிற்கு இணையான தொடுகோட்டு சமன்பாடுகளை காண்க. இப்போது அதிப்படை வளையத்துக்கு நமக்கு ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க, கூடவே இதுக்கான ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க. இதை சமன்பாடை வச்சு எம்னுடைய வேல்யூ கண்டுபிடிச்சி அதிலேருந்து தொடுகோட்டுக்கான சமன்பாடு நமக்கு தெரியும். y ஈக்குவல் mx ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் இன்ட்டு எம் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரா. அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கும் போது இதுக்கான சமன்பாடு என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். சரிங்களா, நாங்கள் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ கொடுத்துருக்க சமன்பாடு நம்ம எடுத்து எழுதியாச்சு. இப்போது நமக்கு என்ன தேவையான சமன்பாடை வச்சு எம்மோட வேல்யூ வேணுமா, இப்போ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். y ஈக்குவல் mx ப்ளஸ் சிஏ ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலா படி இதெல்லாம் மாற்றணும். சரிங்களா, இப்போ மாற்றும் போது எப்படி மாற்றலாம், y ஒரு பக்கமாகவும் எக்ஸும் மாறிலே ஒரு பக்கமாக எழுதிக்கலாமா. எழுதும் போது y என்ன 3y மட்டும் இருக்குது, மைனஸ் 3y இருக்குது. மாடிக்க சிம்பிளும் பார்க்கணும். ஈக்குவல் 10x இங்கே இருக்குது. இப்போது இங்கே ப்ளஸ் 10x இருக்கிறது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் நம்ம எடுத்து எழுத போகிறோமா. அப்போ என்ன ஆகும், மைனஸ் 10x மாறுமா. இங்கே ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 9 மைனஸ் 9 மாறுமா. அதாவது இந்த பக்கம் ப்ளஸில் இருக்குது, இந்த பக்கம் நம்ம எடுத்து எழுதலாம். ஏன்னா இந்த பக்கம் ஃபார்முலா அப்படி இந்த பக்கம் ஒய் மட்டும் தான் இருக்குது. இப்போ மாற்றி எழுதும் போது ப்ளஸ் 10x மைனஸ் 10x மாறுது. ப்ளஸ் 9 மைனஸ் 9 மாறுதா. இப்போ என்ன பண்ணும், இந்த டேர்ம் ஃபுல்லாக மைனஸாக இருக்குது. அப்போது காமனாக மைனஸால் பெருக்கலாம். சரிங்களா, மைனஸால் பெருக்க. அப்போ மைனஸால் பெருக்கும் போது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா. அப்போ ப்ளஸ் 3y ஈக்குவல் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ப்ளஸ் 10x மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ப்ளஸ் 9. சரிங்களா, இப்போ நமக்கு ஒயினோட மதிப்பு மட்டும் தான் வேணும். அப்போ இங்கே பெருக்கில் இருக்கிற 3 இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தில் மாறுமா. அப்போது y ஈக்குவல் 10x ப்ளஸ் 9 டிவைட் பை 3. இப்போ இந்த வகுத்தில் இருக்கிற 3 10x தனியாகவும் 9க்கு தனியாகவும் பிரித்து தனித்தனியாக எழுதலாமா. y ஈக்குவல் 10x டிவைட் பை 3 ப்ளஸ் 9 டிவைட் பை 3. இப்போ இது கேன்சல் ஆகும், இது கேன்சல் ஆகும். 1 3 3 9. அப்போது y ஈக்குவல் 10x டிவைட் பை 3 ப்ளஸ் 3. இப்போது ஃபார்முலா பாருங்கள், நமக்கு என்ன y ஈக்குவல் mx ப்ளஸ் சின்னு இருக்கா. அப்போ அது எப்படி எடுத்து எழுதும் போது நமக்கு என்ன வரும்னா y ஈக்குவல் 10 டிவைட் பை 3 x ப்ளஸ் 3. இப்போது ஃபார்முலா கொடுத்துருக்கேன். y ஈக்குவல் இது சைடில் எழுத தேவை, ரஃபாக எழுத தேவையில்லை. y ஈக்குவல் mx ப்ளஸ் சின்னும் போது இது எக்ஸு, இது சீனோட வேல்யூ. அப்போ எம்னோட வேல்யூ என்ன, 10 டிவைட் பை 3. அப்போது எடுத்து எழுதிக்கலாமா, m ஈக்குவல் 10 டிவைட் பை 3. சரிங்களா, இப்போ கொஷினில் நமக்கு a ஸ்கொயர் பி ஸ்கொயர் வேல்யூ கொடுத்துருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு கொஷினில் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 16 மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை 64 ஈக்குவல் 1 கொடுத்துருக்காங்களா. அப்போது ஃபார்முலா நமக்கு தெரியும். இப்போ இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா அதிப்படை வளையத்துக்குன்னு போது எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் 1. அப்போ இந்த ஃபார்முலா படி ஏ ஸ்கொயர்னுக்கு வேல்யூ என்ன 16, ஏ ஸ்கொயர் வேல்யூ 16, பி ஸ்கொயரோட வேல்யூ 64. சரிங்களா, இப்போ ஏ ஸ்கொயர் இருக்குது, பி ஸ்கொயர் இருக்குது, எம்மோட வேல்யூ இருக்குது. இதை வச்சு இதுக்கான தொடுகோட்டுக்கான சமன்பாடு பார்க்கலாமா. இப்போது அதிப்படை வளையத்துக்கான தொடுகோட்டின் சமன்பாடு நமக்கு தெரியும். y ஈக்குவல் mx ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் இன்ட்டு எம் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். சரிங்களா, இப்போ இதுபடி அப்ளை பண்ணலாமா. இப்போ உங்கள் ஒய் அப்படி இருக்கும். y ஈக்குவல் எம்மோட வேல்யூ என்ன 10 டிவைட் பை 3 எக்ஸு அப்படியே வரும் ப்ளஸ் ஆர் மைனஸ்
ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் வேல்யூ என்ன 16, எம் ஸ்கொயர் எம் இருக்குது, இப்போ ஸ்கொயர் பண்ணிக்கலாம். அப்போ 10 டிவைட் பை 3 எம்மோட வேல்யூ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வேல்யூ 64 எடுத்து போட்டுமா. பார்த்து பாருங்கள், y ஈக்குவல் 10 இன்ட்டு எக்ஸ் 10x, அப்போ 10x டிவைட் பை 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 16 பெருக்கல்ல இருக்கா. இப்போது இந்த 10 ஸ்கொயர் இருக்குது, 10 டிவைட் பை 3 இருக்கா. அதாவது எப்படி ஸ்கொயர் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்கொயர் பண்ணி 10 இன்ட்டு 10ன்னு வரும், கீழே 3 இன்ட்டு 3 வரும் ஸ்கொயர் இருக்கிறதுனால. அப்போ உங்கள் ஆல்ரெடி பெருக்கல்ல இருக்குது. இப்போ இன்ட்டு 10 பெருக்குன்னா 100, இப்போ 100 டிவைட் பை 3 பெருக்குன்னா 9 மைனஸ் 64. சரிங்களா. இப்போது இங்கே 16 100 பெருக்கல்ல தான் இருக்குது. அப்போது டேரெக்டாகி பெருக்கல்ல பெருக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு 1600 வருமா. அப்போ 1600 டிவைட் பை 9 எடுத்து எழுதிக்கலாமா. இப்போது இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா y ஈக்குவல் 10x டிவைட் பை 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 1600 டிவைட் பை 9 மைனஸ் 64. சரிங்களா. இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாமா. இப்போ 10x டிவைட் பை 3 ப்ளஸ் ஆர் மைனஸ், அப்போது குறுக்கு பெருக்கல் பண்ணும்போது இங்கே எதுவுமேலாம் ஒன்றுக்கிறதா அர்த்தம். 1 இன்ட்டு 1600 தான் மைனஸ் 64 இன்ட்டு 9 பெருக்கும்போது நமக்கு பாருங்கள் 576 வருமா டிவைட் பை 9. இப்போ பெருக்கும்போது 64 இன்ட்டு 9. இப்போது 4 9 36 3 6 9 53 ப்ளஸ் ஒரு 3 இருக்கா. இப்போ 54 3 57. சரிங்களா. இப்போ y ஈக்குவல் 10x டிவைட் பை 3 ப்ளஸ் ஆர் மைனஸ், இப்போது லெஸ் பண்ணி பாருங்கள் 1600 மைனஸ் 576 கழிச்சா 1024 வருமா டிவைட் பை 9. சரிங்களா. இப்போது இந்த 1024 ரூட்டில் இருக்குது, 9 ரூட்டில் இருக்கா. இப்போ ரூட் இருக்கும்போது பாருங்கள், இந்த ரூட் வந்து பிரித்து எழுதிக்கலாமா. y ஈக்குவல் 10x டிவைட் பை 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 1024 டிவைட் பை ரூட் 9. அப்போ இதுக்கு ரூட் போடும்போது பாருங்கள் 1024. இப்போ 1024க்கு ரூட் போடலாமா. இப்போ ஃபஸ்ட்டு 2 போடலாம். 2 10 மறுபடி பாருங்கள், அங்கே 2 இருக்கா, 1 2 4க்கு தான். அப்போ 4 எத்தனை 2 இருக்குது 2. அப்போ 2 4 மாதிரி 2 போடலாம். 5 எத்தனை 2 இருக்குது 2. அப்போ 2 4. இப்போ மீதி 1 இருக்குது. அப்போ 11 எத்தனை 2 இருக்குது 5 2 இருக்குது. இப்போ 2 10 மீதி 1 இருக்குது 5. அப்போ 6 12. இப்போ 6 மறுபடியும் 2 போடலாம். 1 2 1 தாங்க. இப்போ 1 2 5 2 இருக்குது. அப்போது 2 4 மீதி 1. 16 எத்தனை 2 இருக்குது 8. இப்போ 8 16 2 போடலாம் பாருங்கள். 12 எத்தனை 2 இருக்குது 6 12. 8 எத்தனை 2 இருக்குது 4. அப்போ 4 8 மறுபடியும் ரூட் போடலாம். 2 3 6 3 2 6 4 2 இருக்குது. அப்போ 2 4 மறுபடியும் வாங்க. 3 1 2 தான் இருக்குது. இப்போ 1 2 மீதி 1 6 12. அடுத்து பாருங்கள் 2 போடலாம். 8 16 மறுபடியும் 2 போடலாம். 4 8 மறுபடியும் வாங்க. 2 3 2 மறுபடியும் 1 1 2 அவ்வளோதான் முடிஞ்சா. மொத்தம் பாருங்கள் 2 4 6 8 10 2 இருக்கா. இப்போ எடுத்து எழுதிக்கலாமா. y ஈக்குவல் 10x டிவைட் பை 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 10 2 போட்டுக்கலாமா. பாருங்க 10 2 போட்டாச்சா. டிவைட் பை
9க்கு ரூட் போடும்போது பார்த்தீங்கன்னா 3 × 3 தான் வரும். 3 × 3 9. ரூட் ஆஃப் 3 × 3 இங்கே அப்படியே போட்டுக்கலாம். 3 × 3 9. இப்போ ரூட்லேருந்து வெளியே எடுக்கும் போது சேம் ஒரே மாதிரி இருக்கிறது வந்து 1 மட்டும் வெளியே வருமா? y = 10x / 3 ± இதுலேருந்து ஒரு 2 வெளியே வரும். இதுலேருந்து ஒரு 2, இதுலேருந்து ஒரு 2, இதுலேருந்து ஒரு 2, இதுலேருந்து ஒரு 2, இதுலேருந்து ஒரு 3 மட்டும் வெளியே வரும். சரிங்களா? y = 10x / 3 ± 2 × 2 4. 2 × 2 4. 4 16. 16 × 2 32. 32 / 3. சரிங்களா? இப்போ எடுத்து எழுதியாச்சா? இப்போங்க என்ன பண்ணலாம், அடிமா ஒன்றாக்கிறதுனால அடுக்க வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணிக்கலாமா? அப்போ இங்கேயும் 3 இங்கேயும் 3. y = 10x ± 32 / 3. இப்போ இந்த வகுத்தில் இருக்கிற 3 கொஞ்சம் பெருக்கல்ல வருமா? இப்போ 3y = 10x ± 32. இதுக்கு சமன்பாடு கண்டுபிடிக்க பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது. அப்போ ப்ளஸில் ஒன்றும் மைனஸில் ஒன்றும் சமன்பாடு கண்டுபிடிக்கலாமா? ப்ளஸில் போடுவோம் பாருங்கள். 3y = 10x + 32. இது ஒன்றாகும். அடுத்து மைனஸில் 3y = 10x - 32. இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ்னு இருக்குது. ப்ளஸில் 1 மைனஸில் 1 எடுத்து எழுதிக்கிட்டோமா? அடுத்து பாருங்கள். இப்போ இந்த டைம் ஒரே பக்கம் கொண்டு போயிடலாம். கொண்டு போகும்போது என்னாகும்? இங்கே 3y இருக்கா, இங்கே 10x. இப்போ 3y 10x - 10x மாறுமா? +32 - 32 மாறுமா? = 0. இது ஆர்டரை எடுத்து எழுதும்போது பாருங்கள். -10x + 3y - 32 = 0வா? மைனஸ் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு வந்து மைனஸால் பெருக்கலாம். சரிங்களா? மைனஸால் பெருக்க. மைனஸால் பெருக்கும் போது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா? +10x மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் ஆயிருமா? -3y மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸா +32 = 0. இது ஒரு சமன்பாடு கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ பாருங்கள், இதுக்கு கண்டுபிடிக்கலாமா? சேம் இதையும் ஒரு பக்கமாக எடுத்து எழுதும் போது பாருங்கள். 3y அப்படியே இருக்கும். இந்த +10x -10x மாறும். -32 ப்ளஸ்ஸாக மாறுமா? 32 = 0. இது ஆர்டராக எடுத்து எழுதும் போது -10x + 3y + 32 = 0. இந்த மைனஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு மைனஸால் பெருக்கலாமா? அப்போ மைனஸால் பெருக்க. மைனஸால் பெருக்கும் போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸா +10x மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -3y மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -32 = 0. இப்போ நமக்கு தேவையான 2 சமன்பாடு கண்டுபிடிச்சிட்டோமா? பிளாக்கில் கொடுத்துக்கோங்க.